ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் லட்சங்கள் கொடுத்து எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கோடி கணக்கில் நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க 5 வருஷம். ஒரு வேலை வாய்ப்பு போய் கேட்கும்போது நம்மளுடைய சம்பளம் 35,000 to 40,000. ஸோ ஒரு கேஷுவாலிட்டி ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் கேஷுவாலிட்டி ரன் ஆகாது. இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், ஹோல்டர்ஸ், இதெல்லாம் போயிட்டு ஒரு டாக்டர் போயிட்டு இசிஜி, எக்கோலாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஹெச்எஸ் ப்ரொஃபஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா they'll be working under the consultants and specialists. Suppose if you want to be entrepreneur, you can start a laboratory, you can start a scan center, you can start an optical shop, you can start n number of things in this once in the program படித்து முடித்த உடனே. சப்போஸ் இல்லை எனக்கு ஆண்டர்ப்ரனர் ஆக வேண்டாம், நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா minimum of 25,000 to 35,000 salary currently offered by the most of the corporate hospitals. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் +2 முடிச்சிருக்கீங்க, காலேஜ் போகும்போது தயவு செய்து காலேஜில் கேளுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனும் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா படிக்கும்போதே டூயல் டிகிரி படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, கூடவே இன்னொரு டிகிரி ஆன்லைனில் படிக்கலாம். யூ நீட் டு ஃபோக்கஸ், லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து ஆல்வேஸ் வில் பி a successful person. அடுத்தபடியாக டயக்னாஸ்டிக், தெரப்பி, பேஷண்ட், இந்த எல்லா ஏரியாஸையுமே ஹெல்த் கேரோட பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபீல்டில் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கிளியர் டைரக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அகாடமிக் லீடர் தான் இப்போது நம்மளுடைய அடுத்த ஸ்பீக்கராக இந்த ஸ்டேஜில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஹெல்த் கேர் செக்டருடைய க்ரோவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அலைட் ஹெல்த் கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஸ்கோப் பற்றி வேல்யூபிள் இன்சைட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ப்ரொஃபஸர் டாக்டர் பி செந்தில்குமார், டீன் அலைட் ஹெல்த் சயின்ஸ், விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது பிஹைண்ட் இட்ஸ் மேடே. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா குறைந்த செலவில் மருத்துவத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு முன்னாடி பேசின ரமேஷ் பிரபா சார் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போனார். நீட் அப்படின்னு சொல்லும்போது நீட் படித்து முடிச்சோடனே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக நீட் வந்து நம்ம வந்து 3 தடவை 2 தடவை ரிப்பீட் டெஸ்ட்லாம் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற கனவோட நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் தான் முக்கியமாக இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்ஸ்டியூஷனில் நம்ம வந்து சீட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செலவு ரொம்ப கம்மி. இதே வந்து நீட் வந்து முடித்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் நம்ம போயிட்டு வேலைக்கு சேர்ந்தோம், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் லட்சங்கள் கொடுத்து எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு போய் கேட்கும்போது நம்மளுடைய சம்பளம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,000 to 40,000. நீங்கள் வந்து கோடி கணக்கில் நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க 5 வருஷம் செலவு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மாத சம்பளமாக வந்து நீங்கள் செலவு வாங்குறது பார்த்திங்கன்னா 40,000. எம்பிபிஎஸோடு நிற்காது. அதுக்கப்புறம் திருப்பியும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டரே போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வர பேஷண்ட்ஸோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் நான் பார்க்கணும் அப்படின்னும்போது ஆப்வியஸாக எம்பிபிஎஸ் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்தா தான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும். நம்ம லைஃப் செட்டில் ஆகிறது நீட் முடித்த உடனே நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் கிடச்சிச்சின்னா யூ வில் பி செட்டில் ஒரு 29 வயசில் செட்டில் ஆவீங்க. இல்லைனா வந்து செட்டில் ஆகிறதுக்கே 35 வருஷம் ஆகிடும். 35 வயசில் தான் செட்டில் ஆவீங்க. ஸோ நீட்டு தவிர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நீட் கோர்சஸ் அப்படி இல்லை. இதில் வந்து நான் வந்து டீன் அலைட் ஹெல்த் சயின்சஸ் விநாயகா மிஷனில் இருக்கிறதால அலைட் ஹெல்த் சயின்சஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோர்சஸ் தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் எலாபரேட்டாக பேசுவோம். இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிடுவோம். ஆம்புலன்ஸ் கூப்பிடும்போது ஆம்புலன்ஸில் டிரைவர் இருப்பார், டிரைவர் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஃபஸ்ட் எய்டு, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அவருக்கு மூச்சு இருக்கா இல்லையா, அந்த டைமில் எதனா ஒரு சிபிஆர் பண்ணணும் அப்படின்னா
அந்த எல்லா விஷயமும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட்னு சொல்கிற ஒரு துறையை சார்ந்த அலைடை சயின்சஸ் டெக்னீஷியன் தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து நம்ம வந்து கூப்பிட்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி தான். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி, பிஎல்எஸ் பண்ணி, பேசிக் லைஃப் சப்போர்ட் பண்ணி, ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணி, கேஷுவாலிட்டியில் வந்து டாக்டர்ஸோட எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர்ஸோட கூட சேர்ந்து வேலை செஞ்சு பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுறது, ட்ரெக்கியாஸ்டமி போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து சப்போஸ் எனி ஃப்ராக்சர் இருந்தால் அந்த ஃப்ராக்சரை வந்து மொபிலைஸ் பண்ணி அதை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லா விஷயமும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி தான் பண்ணுவாங்க. அவங்க யாரு கீழே வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிசன் ஸ்பெஷாலிட்டி டாக்டரோட தான் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ ஒரு கேஷுவாலிட்டி ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் கேஷுவாலிட்டி ரன் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வந்து டே டு டேலே பார்த்துருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் வந்து பார்ப்பார், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னும்போது இசிஜி எடுப்பாங்க, எக்கோ எடுப்பாங்க, ட்ரெட்மில், வோல்டஸ், என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லா இருதயம் சம்மந்தமான எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க. இசிஜி பார்த்து இசிஜியில் சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார் டாக்டர், நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணோம், எதனா இருதயத்தில் எதனா அடைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த விஷயத்தெல்லாம் யார் பண்ணுவாங்க, இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், வோல்டஸ், இந்த டெஸ்ட்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அந்த ப்ரொஃபஷன் தான் வந்து இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு வெதர் த பேஷண்ட் வந்து ஆஞ்சியோகிராமுக்கு போகணுமா வேணாமா அப்படின்றத அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி யாரோட கூட சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட், அது இருதய மருத்துவரோட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி சப்போஸ் வந்து ஒரு அடைப்பு இல்லை 2 அடைப்பு அப்படி இருக்குன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி, பிடிசிஏன்னு சொல்லிட்டு ஸ்டென்ட் வச்சு அதை க்யூர் பண்ணுவாங்க. அதை க்யூர் பண்ணும்போது பண்ணுற இடம் பேர் வந்து கேத் லேப். ஸோ இந்த கேத் லேபில் வந்து டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுற டெக்னீஷியன் பேர் வந்து கேத் லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டு தே வில் பி ஒர்க்கிங் அண்டர் தி கார்டியாலஜிஸ்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஷன் கார்டியாலஜிஸ்ட். இதெல்லாம் போயிட்டு ஒரு டாக்டர் போயிட்டு இசிஜி, எக்கோலாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி தான் பண்ணுவாங்க. சப்போஸ் இதே வந்து இருதயத்தில் ஒரு வால்வ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா வந்து இருதயத்தில் வந்து பெரிய ஒரு ஓட்டை இருக்குது, இல்லைனா வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் இருக்கார். அவர் பேர் வந்து கார்டியோவாஸ்குலர் தொராசிக் சர்ஜன் சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா இந்த வால்வை எடுத்துகிட்டு இன்னொரு வால்வை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த அடைப்பை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷின் இருக்குது, கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கார் இருக்கும்போது அந்த காரை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், என்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்போது இன்ஜினை ஆஃப் பண்ணி இன்ஜினை ஓப்பன் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஹார்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம்னா பேஷண்ட் வில் டை ஆன் த டேபிள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்டை வந்து சர்ஜரி வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து கார்டியோதொராசிக் சர்ஜன் பண்ணுவார். பேஷண்ட்டோடைய இருதயமும் நுரையீரலும் ஒரு மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மிஷின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்-லங் மிஷின் சொல்லிட்டு ஒரு மிஷின். அந்த நம்ம உடம்புல அந்த இருதயமும் நுரையீரலும் என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை செய்கிற மிஷின் பேர் கால் ஹார்ட்-லங் மிஷின். அந்த ஹார்ட்-லங் மிஷினை யார் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற ஒரு துறையை சார்ந்த ஒரு டெக்னாலஜிஸ் தான் பண்ணுவாங்க, அலைடட் ப்ரொஃபஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் எவ்வளோ தூரம் ஆக்சிஜன் போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சப்போஸ் இந்த ஹார்ட்-லங் மிஷின் ஒழுங்காக நம்ம வந்து பராமரிக்கலை, ஒழுங்காக அவன் செய்யலை அப்படின்னா பேஷண்ட் வில் டை ஆன் த டேபிள். ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த துறை ரொம்ப முக்கியத்துவமான அந்த துறை. இவங்க பார்த்திங்கன்னா they will be working under the supervision of cardiothoracic surgeon. இதே மாதிரி ஒரு சர்ஜரி நடக்குது, ஒரு சர்ஜரி நாளைக்கு வந்து ஒரு டியூமர் ரிமூவ் பண்ணணும், ஏதோ ஒரு கட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஏதோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அப்போது அந்த பேஷண்ட் வந்து நம்ம தயார் பண்ணணும் எப்படி பண்ண முடியும், ப்ரீ ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர், டூரிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர், ஆஃப்டர் தி ப்ரொசீஜர். இந்த 3 விஷயமாக நம்ம பிரிப்போம். அந்த 3 விஷயம் பிரிக்கும்போது இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி படித்த ஹெல்த் ப்ரொஃபஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீ ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும்,
ஆப்ரேஷன் டைமில் டாக்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், ஆப்ரேஷன் நடக்கும்போது மயக்க மருந்து கொடுக்குற எவ்வளோ தூரம் எவ்வளோ இதில் சதவீதத்தில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்கணும், எந்த விதமான அனஸ்தீசியா அங்கே கொடுக்கணும், இது எல்லாமே வந்து கூட இருந்து வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்தீசியா அண்ட் ஆப்ரேஷன் டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து எப்படி வந்து கரெக்டாக வெளியே வராரா, மயக்க நிலையிலேருந்து கரெக்டாக வெளியே வராரா, அவருக்கு எதனா வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா அண்ட் ஆப்ரேஷன் டெக்னாலஜி அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி டூரிங் கோவிட் டைம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது, டயக்னோஸ்டிக் டெஸ்ட், தட் இஸ் கால் ஆர்டிபிசிஆர். அந்த ஆர்டிபிசிஆர் யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்சஸ் படித்த டெக்னீஷியன்ஸ் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே கேன் ஸ்டார்ட் அப் அ ஓன் லேப், they can have like kind of laboratory diagnostics they can work. அதே மாதிரி செகண்ட் வேவ் வந்து கோவிட் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் வந்து பத்தாமல் போச்சு, நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா சிடியில் எவ்வளோ தூரம், தட் இஸ் லங் இந்த எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு சிடி எடுத்து பார்ப்பாங்க. அந்த சிடி, எம்ஆர்ஐ, அப்புறம் அல்ட்ராசவுண்ட், மேமோகிராம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி படித்த ஏஹெச்எஸ் ப்ரொஃபஷன், நல்ல ப்ரொஃபஷன்ஸாக வந்து பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு துறை இருக்குது. நிறைய பேர் ஃபாரன்சிக் படம் பார்த்துருப்பீங்க. ஃபாரன்சிக் எத்தனை பேர் படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த ஃபாரன்சிக் படத்தில் பார்த்திங்கன்னா தடவியல் பிரிவு, ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்தவங்க, ஒரு க்ரைம் நடக்குது, அந்த க்ரைம் நடக்கும்போது எந்த மாதிரியான யார் எப்படி அந்த கொலையாளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்குது, யாரெல்லாம் இது வந்து பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும், இந்த மாதிரியான படிக்கிற படிப்பு பேர் தான் வந்து ஃபாரன்சிக்ஸ் டெக்னாலஜி. இதுவும் அலைடே சயின்சஸில் தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்மளால் மூச்சு விட முடியல, ஆஸ்மா இருக்குது, க்ரானிக் அப்செட்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதை பல்மனரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னும்போது அதுக்கு வந்து ஒரு துறை இருக்குது. அந்த துறைக்கு பேர் வந்து ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது. அதில் தான் அவங்க தான் வந்து எல்லாமே வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணுறது. ஸோ இந்த ஏஹெச்எஸ் ப்ரொஃபஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேல் பி ஒர்க்கிங் அண்டர் தி கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஆப்டோமெட்ரி இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது யார் செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரி படித்தவங்க தான் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈக்குவலன் டு ஒரு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் அது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம வெளியில் போயிட்டு ஒரு கண்ணாடி கடை வச்சு நம்ம வந்து ஆப்டிக்கல் ஷாப் வச்சு we can run. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா you can see in the left side. Suppose if you want to be entrepreneur, you can start a laboratory, you can start a scan center, you can start an optical shop, you can start n number of things in this once in the program படித்து முடித்த உடனே. சப்போஸ் இல்லை எனக்கு ஆண்டர்ப்ரனர் ஆக வேண்டாம், நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா just you can get a job by completing 4 years of program, minimum of 25,000 to 35,000 salary currently offered by the most of the corporate hospitals. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அகாடமிக்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் யூஜி இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, பிஹெச்டி இருக்குது. நாளைக்கு ஒரு ப்ரொஃபஸராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ ஒரு டீனாவோ இல்லை டைரக்டராகவோ பிரின்சிபலாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக தான் வந்து நேஷ்னல் கவுன்சில் ஃபார் அலைடு ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ஒரு கவுன்சில் வந்திருக்கு. எப்படி ஒரு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், ஒரு டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்திருக்கோ, அது மாதிரி வந்து அலைடு ப்ரொஃபஷனுக்கு ஒரு கவுன்சில் வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் இந்த கோர்சஸ் முடிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ரிஜிஸ்டர், யூ கேன் பி எ ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர். ஸோ வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் கூட சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. அடுத்த ஒரு 5 வருடங்களில் 1,00,000 அலைடட் ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா தேவைப்படுது. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். புதுசாக சில நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டியூஷனுக்கு நிறைய சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் இது வேலைவாய்ப்புகள் உள்ள துறை தான் இந்த அலைடட் சயின்சஸ். இந்த துறைகள் வந்து பார்த்திங்கன்னா நீட் இந்த வருஷத்துக்கு தேவையில்லை, அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படலாம். ஸோ யாரெல்லாம் வந்து நீட் இல்லாமல் ஆனால் சீக்கிரமாக வந்து வேலையை சேர்ந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து நல்ல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்போடு நல்ல ஊதியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த அலடைசன்ஸ் துறைகள் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பயன்படுத்திக்கிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஜென்ரலாக பேசலாம். அடுத்த 5 வருஷம்ல எப்படி இருக்கும்? நம்ம ஒரு காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அப்பா வந்து வேலைக்கு போவார், அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. வீட்டு வேலையை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவோட சம்பளமே போதும்னு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்க அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போனால் தான் வீட்டோடைய வருமானத்தையும் வீட்டோட செலவுகளையும் வந்து பார்த்துக்க முடியுற நிலைமைக்கு வந்தோம். இப்போ இருக்க நிலைமையில் பசங்களும் படித்து வேலைக்கு செட்டில் ஆனால் தான் நம்ம வந்து ஓரளவுக்காவது சஸ்டெயின் ஆக முடியுற நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம யோசிக்கணும். அடுத்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, யூ நீட் டு கான்சன்ட்ரேட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். அப்படின்னா என்ன? மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, யூ நீட் டு திங்க் அபவுட், சப்போஸ் நம்ம வந்து இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஐ டிட் மை ஓரல் சர்ஜரி, தென் ஐ டிட் மை எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பப்ளிக் ஹெல்த், எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர் ஆஃப் சயின்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் லீட் ஆடிட்டர் நான் ISO 4 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். NIBH அசஸராக இருக்கேன், NAC அசஸராக இருக்கேன். இப்போது இந்த என்வைரன்மெண்ட்டில் இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு டீன் போஸ்ட் இல்லை, நாளைக்கு நீங்கள் வேலை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்கன்னா, என்கிட்ட படித்த ஓரல் சர்ஜரின்னு ஒரு டாக்டர் பட்டம் இருக்குது, அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நான் MBA எம்ஃபில் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் சிஸ்டம் மேனேஜ் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணலாம். என்கிட்ட படித்த MPH இருக்குது, நான் போய் WHOவில் வேலை செய்யலாம். நான் படித்த லீட் ஆடிட்டர் ப்ரோக்ராம் ISO இருக்குது, அதில் நான் போயிட்டு வேலை செய்யலாம். NIBH அசஸராக இருக்கேன், நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். NAC அசஸராக இருக்கேன், நான் போய் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் அசஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு பலதரப்பட்ட வருமானங்கள் மல்டி டிசிப்ளினரியில் படிக்கும்போது நம்மளுக்கு வரும். UGC இப்போ நீங்கள் வந்து எல்லாம் +2 முடிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து காலேஜ் போகும்போது தயவு செய்து காலேஜில் கேளுங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனும் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, படிக்கும்போதே டூயல் டிகிரி படிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து MBBS படிக்கிறீங்க அப்படின்னா கூடவே இன்னொரு டிகிரியும் படிக்கலாம் ஆன்லைனில். இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, கூடவே இன்னொரு டிகிரி ஆன்லைனில் படிக்கலாம், விச் இஸ் ரெகக்னைஸ்டு பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ டூயல் டிகிரி நீங்கள் படிக்கும்போதே இன்னொரு டிகிரி வாங்கிட்டு வெளியே வரும்போது மல்டி டிசிப்ளின் இருப்பீங்க. இந்த வேலை கிடைக்கலாம், இந்த வேலை கிடைக்கலாம், அந்த வேலைன்னு சொல்லி 2 விதமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரி என்வைரன்மெண்ட்டுக்கு நீங்கள் மாறுறது ரொம்ப முக்கியம். எப்போ ஒரே ஃபோக்கஸாக நம்ம போனோம்னா நம்மளால் வந்து அதில் ஏதாவது தடைப்பட்டுருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறது. ஸோ எப்போவுமே வந்து டைவர்சிஃபை, தட் இஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் வளர்த்துக்குங்க, நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க, நிறைய ஸ்கில்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்று உதவலனாலும் இன்னொரு உதவும் நம்மளுக்கு. அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து எப்போ உதவும் நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்தந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆல்ஃபின் டோஃப்லர்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேர்ன்னா என்ன அப்படின்னா, வாட் யூ ஆர் கெட்டிங் எ ஸ்கில்ஸ். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, அது MBBSஆக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் தட் இஸ் அ ஸ்கில்ஸ். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஸ்கில்ஸ் நம்ம படித்தோமோ அது அப்படி டோட்டலாக மாறி இருக்கும். காலத்தின் கட்டாயத்தால் மாறும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருமா நம்மளுக்கு தெரியாது, இப்போ வந்துடுச்சு. ஸோ நம்ம பழைய கன்வென்ஷனல் மோட்லேயே இருந்துட்டு நம்ம மாறாமல் விட்டுட்டோன்னா நம்ம அந்த காலகட்டத்துக்கு நம்ம செட்டில் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அவுடேட்டடாக மாறிடுவோம். ஸோ நம்ம வந்து வி நீட் டு அவுடேட்டட் இதை வந்து அதிலேருந்து விட்டு வெளியே வந்து தென் யூ நீட் டு ரீலேர்ன். புதுசாக வர ஸ்கில்ஸ் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுது என்னென்னா, யூ நீட் டு ஃபோக்கஸ், லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து ஆல்வேஸ் வில் பி a successful person. ஃபைனலாக ஒன் மோர் கான்செப்ட் ஆல்சோ தேர், தட் இஸ் கால் ஸ்கில், ரீஸ்கில் அண்ட் அப்ஸ்கில். இந்த ஸ்கில், ரீஸ்கில் அண்ட் அப்ஸ்கில் இந்த 3த்தையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே நம்மளை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். +2 மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பளித்த பிகின் வித்
சேனலுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்காக. ரொம்ப நன்றி சார். அலைட் ஹெல்த் சயின்ஸில் வந்து எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது சொன்னதோட மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ஒரு கதவு மூடும் பொழுது நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி லைஃபோடைய யதார்த்திலேருந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு மேடையில் எங்களுக்காக இணைந்து நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பகிர்ந்ததுக்காக ரொம்பவே நன்றி சார். இந்த வாய்ப்பு. தேங்க்யூ சார்.